श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत्। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्व निराकरणमेस्तु तदा आत्मे निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। மந்திரம் 6வது அத்தியாயம் 4வது சாப்டர்ல இருக்கிற கடைசி மந்திரம். यद् विज्ञातम् इवाभूत् इति एतासामेव देवदानाख्यं समास इति तद्विधां चतुर्यथा तु खलु सौम्य इमा तिस्रो देवताः पुरुषं प्राप्य त्रिवृत्तेकैका भवति तन्मे विजानीहीति। சிருஷ்டி கிரமத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு இறைவன். இந்த மந்திரத்தில் இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஜென்ரலாக நம்ம சிருஷ்டின்னு நம்மளுடைய தெரிஞ்சுக்க வேண்டியது நார்மலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதிலிருந்து ஒவ்வொரு உபனிஷத்து எப்படி மாறுபடுகிறது சிருஷ்டி கிரமத்தை சொல்கிறதுங்கிறத பிடிச்சி வச்சோம்னா தான் சிருஷ்டி கிரமம் புரிஞ்சுக்க முடியும். நார்மல் சிருஷ்டின்னு ஃபஸ்ட்டு சூக்ஷ்ம பூத பஞ்ச சிருஷ்டி. மாயாவிடமிருந்து பரிணாம உபாதான காரணம் மாயா, விவர்த்த உபாதான காரணம் பிரம்ம. மாயா தான் பரிணாமம். சத்வ ரஜோ தமோகுண ஆத்மிகா மாயா. அங்கிருந்து வந்தது 5 பூதங்கள், சூக்ஷ்ம பூதங்கள், ஆகாசம் வாயு அக்னி ஆப்பாக பிருத்திவி. அந்த சூக்ஷ்ம பூதங்கள் இருந்து சூக்ஷ்ம சரீரம், அதுக்கடுத்த தன்மாத்திரை ஒன்னோடு ஒன்று கலவாமல், அதுக்கப்புறம் பஞ்சீகரணம் நடந்து அந்த சூக்ஷ்ம பூதங்கள் ஸ்தூல பூதங்களாக மாறும். அப்புறம் அந்த ஸ்தூல பூதங்கள் இருந்து தான் நமக்கு ஸ்தூல சரீரம். அப்போ சூக்ஷ்ம சரீரம் கிடைச்சாச்சு, ஸ்தூல சரீரம் கிடைச்சாச்சு. இது வெஷ்டியா பார்த்தாலும் சரி, சமஷ்டியா பார்த்தாலும் பிரபஞ்சம்னு பார்த்துக்கிறோம். இதிலிருந்து சாந்தோக்குபினஸ் எந்தெந்த இடத்துல மாறுபடுது, ஒரு அட்வான்ஸ் லெவலுங்க போது சில மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம். இங்கே சூக்ஷ்ம பூதங்கள் 3 தான் சொல்லப்படுது. அப்போ 2ஐயும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு இருக்கும். அது 2 இல்லைன்னா புரிஞ்சுக்கூடாது. சூக்ஷ்ம பூதங்கள் 3. அப்போ பஞ்சீகரணம் சொல்ல முடியாது. அப்போ திரிவிற்கரணம், ஏன்னா பஞ்சுன்னா 5, அதனால அங்கே பஞ்சீகரணம் போட்டோம். இங்கே இவர் என்ன சொல்றாரு, திரிவிற்கரணம். பஞ்சீகரணத்துக்கு பதிலாக திரிவிற்கரணம். அதன் மூலியமாக அப்போ சூக்ஷ்ம பூதங்கள் 3 உண்டான அதிலிருந்து வந்தது தான் சூக்ஷ்ம சரீரம். அதில் அந்த ஃபார்மேட்டில் எது பிரச்சனை கிடையாது. சூக்ஷ்ம பூதங்கள் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு, அதிலிருந்து வர்றது ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள். அப்புறம் திரிவிற்கரணம் ஆனதுக்கப்புறம் சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூல பூதங்கள், திரிவித்து 3 பூதங்கள், அதிலிருந்து ஸ்தூல சரீரம். இதுதான் சிருஷ்டி கிரமம். சாந்தோக்கு உபநிஷத்தில் சொல்லப்பட்டது திரிவிற்கரணம் 3 பூதங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் மாறுபட்டு புரிஞ்சுக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கே நமக்கு அக்னி மட்டும் எடுத்து இப்போ நம்ம என்ன இந்த மெயின் அந்த சாப்டரில் என்ன பண்ணுறாருன்னா, நிராகரணம், அபவாதம்,
அதுதான் இப்போ புரிஞ்சுக்கணும். சிருஷ்டியில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எதுலேருந்து எது வந்தது, எதுலேருந்து எது வந்துன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான பகுதினா, அதை ஒன்னொன்னு அபாவாதம் பண்ணி பின்னால வர தெரியும். அப்பதான் இங்க இருப்பது அனைத்தும் ஈஷாவாசியம் இதகும் சர்வம் பிரம்ம ஏவ இதகும் சர்வம் நம்மளால சொல்ல முடியும். அப்ப இவர் என்ன சொல்றாரு, நீ ஸ்தூலமா ஒண்ணு பாக்குறியா, சூக்ஷ்மத்தை நம்ம பார்க்க போறது இல்லை. இப்ப நீ ஸ்தூலமா ஒண்ணு பாக்குறியா, விளக்கு பத்த வைக்கிறியா சாமி கும்பிடுறதுக்கு, ஸ்தூலமா எதை பாக்குற, அக்னி பாக்குறியா, அது நத்திங் பட் சூக்ஷ்மா. அப்ப ஸ்தூலத்தை என்ன பண்ணிடணும், ஸ்தூலம்னே ஒண்ணு கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிறது என்னதான் சூக்ஷ்மா. என்ன சூக்ஷ்மா, கண்ணுக்கு தெரியாத அக்னி தத்துவம் 50%, கண்ணுக்கு தெரியாத அக்னி ஆப்பக 25%, பிருத்திவி 25%. இந்த 3 சூக்ஷ்மமும் கலந்தது தான் நீ கண்ணில் பார்க்குற ஸ்தூலமான அக்னி. அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும். இப்ப நீர் ஸ்தூலமா நீ ஒரு நீரை பார்க்குற, அதுல 50% அதுக்கு ஒரு நிறம் வேற கொடுக்குறார். சாஸ்திரம் என்ன கொடுக்குது, ஒரு நிறத்தை கொடுக்குது. அப்ப அந்த நிறத்தை என்னால பார்க்க முடியலையே. அந்த இடத்துல இப்ப பிருத்திவியை பார்க்குறோம், அதுல சூக்ஷ்மமான பிருத்திவி என்ன கலர் நமக்கு தெரியுது, என்ன தெரியலையே. அப்படிங்கும் போது அதுக்குண்டான மந்திரத்தை தான் அடுத்த மந்திரமாக அவர் முடிக்கிறார். இங்க என்ன சொல்றாரு, எத்து ரோஹிதம் இவ, உண்மையில் உனக்கு ஸ்தூலமான சிவப்பு அக்னி நீ பாக்குற அப்படின்னா எது ரோஹிதம் சிகப்பா தெரியுதோ அது சூக்ஷ்ம அக்னின்னு நினைச்சுக்கோ. விளக்கு பத்த வைக்கும் போது எது சிகப்பா தெரியுதோ அது சூக்ஷ்மமான அக்னின்னு வச்சுக்கோ. எந்த ஒன்று தேஜசக தத்து ரூபம் இது மகாசாலாக, இதை யாரு சொல்றது, யார் இது, வித்வாம்சக. இதை யாரு கூறுகிறார்கள், வித்வாம்சக மகாசாலாக. என்ன, கர்மகாண்டத்தில் ஹோம யக்னங்கள் பண்றவங்க யாரு, மகாசாலாக. கர்மகாண்டத்தை செஞ்சு அதுல கர்மயோகமாக செஞ்சு அதுல அந்த கரண சுத்தி பெற்று ஞானத்தை பெறுவதற்காக சிரவண மனனத்தில் இருந்து ஞானத்தை பெற்ற ஞான நிஷ்டையில் இருக்கிற, ஆனா இன்னும் இருக்க உங்ககிட்ட மகாசாலா அங்கதான் இருக்காது, எங்கேயும் போயிடாது. அப்படிப்பட்ட வித்வாம்சக, கர்மத்தை செஞ்சு கர்மத்தின் மூலியமாக மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் கிடைச்சு சித்த சுத்தி கிடைச்சு ஞான பிராப்தி அடைந்த ஞான நிஷ்ட பிராப்தி அடைந்த வித்வாம்சக. பிகாஸ் மகாசாலா இஸ் அப்ஜெக்டிவ் டு வித்வாம்சக. அப்படிப்பட்ட வித்வாம்சகர்கள் சொல்கிறார்கள். என்ன ஆகுகு என்னன்னு சொல்றாங்க, மகாசாலாக தத்விபா சக்ரு எரியத்து, எதை அறிந்திருந்தார்கள் சொல்றாங்க, அறிந்திருந்தார்கள். சக்குர்யத்து அறிந்திருந்தார்கள். என்னென்ன, அதில் இருக்கிற சிகப்பு நிறம், நம்ம பார்க்கிற அக்னியில் இருக்கிற சிகப்பு நிறம் என்பது சூக்ஷ்ம அக்னி. அப்புறம் என்ன பார்ப்போம், சுக்லம் இல்லைங்களா, இவா பூதிதி, அது வெண்மை நிறம். வெண்மை, நீ அக்னியில பார்க்கிற வெண்மை நிறம் எது தோணுதோ அது அக்னிக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம நீர் தத்துவம். அக்னியில் எதை நீ வெண்மையா பார்க்கிறையோ அது நீர் தத்துவம், சூக்ஷ்ம நீர் தத்துவம். தத்து வித்வாம்சக சக்குரியத்து, அப்படி அறிந்திருந்தார்கள். வித்வாம்சக அறிந்திருந்தார்கள். அடுத்து என்ன தத்துவம் நம்ம பார்க்கறது, கருப்பு. அந்த அக்னிக்குள்ள ஒரு கருப்பான பகுதியை நீ பார்க்கிற அப்படின்னா அது அன்னசிய ரூபம். அன்னம்னு என்னது, பிருத்திவி. பிருத்திவினுடைய ரூபம் இது, பூமியினுடைய நிறம் என்று. அதாவது பூமி தான் அங்க கருப்பாத்து. அக்னியில் தெரிகிற ஒரு பிளாக் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்னிக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம பிருத்திவின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அன்னசிய ரூபமிதி தத் வித்வான் சக்ருஹு. இவ்வாறு மகாசாலாகா வித்வான், அப்படிப்பட்ட மகாசாலாக்களை உடைய வித்வாம்சக சக்குர்யாத்துன அறிந்திருந்தார்கள். அப்ப அடுத்து நமக்கு இப்ப நமக்கு என்ன வருது, ஒரு தெளிவு. இப்ப இது 3 சொல்லி முடிச்சுட்டு அடுத்த மந்திரத்துல இந்த கன்க்ளூஷன்ல என்ன சொல்லுது, ஒரு தெளிவுபடுத்துது. ஏன்னா ஸ்தூல அக்னி எடுத்து 3 ரூபம் எங்கெங்க இருக்குது, ஸ்தூல நீரை எடுத்து எனக்கு எங்கெங்க 3 கலர் இருக்குது, ஸ்தூல பூமி எடுத்து எங்கெங்க நான் 3 கலரை போய் பூமியில நான் பார்க்கட்டும், அந்த ரூபம் தெரியுதோ இல்லையோ அது இருப்பதை போல் தெரிந்து கொள். அதுதான் இப்ப சொல்ல வர கடைசி, இருக்குதோ இல்லையோ அப்படி இருப்பதை போல் புரிந்து கொள்வதற்கு எளிதாக நான் சொல்ற வேறு விசேஷ கருத்து இதில் இல்லை. நிறத்தில் தாத்பரியம் இல்லை, இல்லவே இல்லை. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நான் சொல்றேன்,
நீ இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நீ எடுத்துக்கோ, தெரியுதோ இல்லையோ இருப்பதை போல் தெரிந்து கொள். இதுதான் டீச்சிங் ஆஃப் 7th மந்த்ரா. எத்து அவிஜ்ஞாத்தம், மீனிங் எழுதிக்கலாம். எத்து அவிஜ்ஞாத்தம், இது மிக ஒரு சுலபமான புதிய விஷயங்கள் எதுவும் இல்லாத ஒரு மந்திரம். ஒரு தெளிவு மட்டும் கொடுக்குது சாஸ்திரம். எது? எத்து அவிஜ்ஞாத்தம், அறியாதது போல் எது இருக்கிறதோ, எது ஸ்தூல பூதத்துல எது எத்துனா எது, எனக்கு சிகப்பு கலரு, கருப்பு கலரு, சிகப்பு கலரு இதெல்லாம் தெரியல. வெண்மை, சிகப்பு, வெண்மை, கருப்பு, இந்த 3 எடுத்துக்கிச்சு. இந்த 3 எனக்கு எத்துங்கிறது அந்த 3 கலருன்னு அர்த்தம். ஸ்தூல அக்னியில் எனக்கு இந்த வர்ணம் தெரியல. அறியாதது போல் அவிஜ்ஞாத்தம், எனக்கு சிகப்பு, வெள்ளை, கருமை அறியாதது போல் தோன்றுச்சுன்னா இவா, இது இவா பூத இதி, அறியாததை போல் இவ ஆபூத, இவ அறியாததை போல் தான் இவ ஆபூத, தெரியாததை போல இருந்ததுன்னா ஏதா சாமேவ, ஏதா சாமேவ, தெரியல அப்படின்னா தேவதானாம் சமாச இதி, தேவதானாம், இந்த தேவதாம்னா இந்த இடத்துல சூக்ஷ்ம பூதங்கள் தான் இங்க தேவகன். தேவதானாம், இந்த மூலங்களின், அதாவது 3 சூக்ஷ்ம பூதங்களின் சமாசான என்னது? கூட்டு, சேர்க்கை. சமாசான கூட்டு, சமோசா இல்லைங்க, சமாசான கூட்டு, சேர்க்கை. எதனுடைய? தேவதைன்னா இந்த இடத்துல சூக்ஷ்ம பூதைகள், நாம்னா சஷ்டி பகுவச்சனம், அவைகளுடைய கூட்டு. இதி என்று, தத் விதாம் சகுர்யதா, எப்படி அதை ஞானிகள் அறிந்திருந்தார்களோ, இல்லற ஞானிகள் அறிந்திருந்தார்களோ அதை போல் நீயும் தெரிந்து கொள். இவ்வாறு அவர்கள் அறிந்திருந்தார்கள், புரிஞ்சுக்கோ. சக்ருகு, அறிந்திருந்தார்கள் என்று நீ தெரிந்து கொள். இதோட 7th மந்திரத்துல ஒரு பார்ட் முடிஞ்சது. அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் டு அடுத்த சாப்டர், 6வது பகுதிக்கு உண்டான 4 முடிஞ்சு 5 தான். எஸ், அடுத்த 5th சாப்டருக்கு உண்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன். 6th சாப்டர் இருக்கிறோம், அதுல செக்ஷன் நம்ம எங்க வந்துட்டு இப்போ 4 முடிச்சிட்டோம், கடைசி 4வது மந்திரத்தில் இருக்கோம். 6-4 கடைசி மந்திரம் 7. அதுல கடைசி என்ன சொல்றாரு? கலு, சோமிய. கலுங்கிறது ஒரு எம்பசைசிங் வேர்டு, அர்த்தமில்லாத வேர்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு அலங்கார சொல் கழு என்பது. சோமிய, பிரியமானவனே. இதோட நான் என்ன முடிச்சிட்டேன்? ஒரு பகுதி முடிச்சிட்டேன். இப்ப இன்னொன்னு உனக்கு என்ன சொல்ல போறேன் அப்பா சொல்றார், மறந்துடக்கூடாது. அப்பா உத்தாலகர் ஸ்வேதகேதுக்கு சோமியன்னு கூப்பிட்டு சொல்றார். இமாஸ்திஸ்ரோ தேவதாகா. தேவதாகனா எப்பவுமே சூக்ஷ்மன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சூக்ஷ்ம பூதத்துக்கு தான் சாஸ்திரம் என்ன வேர்டு யூஸ் பண்ணுது? தேவதா. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் படிக்கும்போது நமக்கு புரியும். இமாகா திஸ்ரோ, அதை எப்படி பிரிப்பீங்க? இமா திஸ்ரோ, இமாகா திஸ்ரோ, இந்த 3 தேவதா, 3 சூக்ஷ்ம பூதங்கள். இந்த இமாகா திஸ்ரோ 3 தேவதா சூக்ஷ்ம பூதங்கள் புருஷம் சரீரத்தை பிராபிய. எதை பிராபிய? 3 சூக்ஷ்ம பூதங்கள் என்னாச்சு? சூக்ஷ்ம சரீரத்தை உருவாக்குச்சா? சரீரம் புருஷம்னா இந்த இடத்துல சரீரம்னு அர்த்தம். சரீரம் பிராபிய, 3 சூக்ஷ்ம பூதங்கள் சரீரத்தை அடைந்து. இப்ப என்ன அந்த சூக்ஷ்ம பூதத்திலிருந்து என்ன வந்துருச்சு? சூக்ஷ்ம சரீரம் ஆஃப் ஹியூமன் பீயிங் வந்துருச்சு. அடுத்து என்னாச்சு? திரிவிருத்து. அடுத்த உடனே திரிவிருத்து ஏகைகா பவதி. திரிவிருத் கரணம் நடந்து
ஒன்னொன்னும் ஸ்தூலமா மாறுச்சு. 3 ஏன்னா இங்க எடுத்துக்கொண்ட பூதங்கள் 3. அப்ப திரிவிருத் கரணம் நடந்து திரிவிருத்து ஏக்கைக்கா பவதி பவதி 3 ஆகாது. திரிவிருத் கரணம் நடந்து அந்த சூக்ஷ்மம் என்னவா மாறுது? ஸ்தூலமாக மாறுகிறது. 3 ஸ்தூலமாக 3 சூக்ஷ்மத்திலிருந்து திரிவிருத் கரணம் நடந்து 3 ஸ்தூலமாக மாறுகிறது. தத்துமே விஜானிஹி எப்படி ஆகுதுன்னு அப்ப நான் சொல்றேன். விஜானிகினா என்பதை நீ என்னிடமிருந்து அறிந்து கொள். தத்து அதை என்னிடமிருந்து அறிந்து கொள். எது? சூக்ஷ்ம பூதத்திலிருந்து எப்படி ஸ்தூல பூதம் திரிவிருத் ஆட்சி வந்தது அப்படிங்கறத அதனுடைய விளக்கத்தை நான் கொடுக்கறேன், நீ தெரிந்து கொள். இது பிரதிஜ்ஞா வாக்கியம் சொல்றேன். இதை நான் இனிமேல் சொல்ல போறேங்கிறத முதல்ல சொல்ற வாக்கியத்துக்கு பேரு இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த 7th மந்திரம் இஸ் பிரதிஜ்ஞா. ஃபர்ஸ்ட் பார்ட் கிடையாது, செகண்ட் பார்ட் தான் பிரதிஜ்ஞா வாக்கியம். ஒரு பிரதிஜ்ஞா பின்னாடி இனிமேல் நான் எதை பத்தி விளக்க போறேன் அப்படிங்கிறத சொல்லி இந்த 4வது அத்தியாயம் என்ன ஆகுது? இதோட முடிவடைகிறது. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? 4வது அத்தியாயத்துல என்னென்ன பார்த்தோம்? ஸ்தூல பூதங்கள் என்பது சூக்ஷ்மம் மட்டுமே. இதுதான் மெயின் பாயிண்ட். நீ கண்ணில் எதை பார்க்கறியோ அது ஸ்தூலம் மட்டுமே. என்ன அபவாதமா ஸ்தூலா எங்க கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறோம்? சூக்ஷ்மத்தை தான் நிறுத்தி வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன போகல. அபவாதமா 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்தூல பூதம் என்பது நீ எதை ஸ்தூலமா பார்க்கறியோ அதெல்லாம் சூக்ஷ்மந்தான். அங்க ஒண்ணு நிறுத்திட்டோம். அடுத்த அபவாதம். அப்ப என்ன பண்ணிருக்க? எங்கிருந்து எங்க போயிருக்கிற அபவாதம்? ஸ்தூலா டு மாயா இல்ல, ஸ்தூலா டு சூக்ஷ்ம அபவாதம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்மீடியட் ஸ்டேஜ் புரியாததுனாலதான் ஈசாவாசியத்துக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியறது இல்லை. ஸோ ஒரு ஸ்டெப்பா போங்க, அங்க போய் நின்னுக்கோ. சூக்ஷ்மம் தான் சத்தியம் மாறியும் இது அவபாதம் பண்ணியாச்சு, ஸ்தூலத்தை அவபாதம் பண்ணியாச்சு. இருக்கிறது என்ன மட்டும்தான் சத்தியமா பார்க்க சொல்லுது? சூக்ஷ்மத்தை மட்டும் பாரு. இப்ப அக்னி பாக்குறியா? அதுல இருக்கிற சூக்ஷ்மத்தை மட்டும் பாரு. சத்தியமா அதுதான் அங்க இருக்குன்னு பாரு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் இருக்குது? அதை நெகேட் பண்ணி மாயாட்ட போறது, அது அப்புறம் பண்ணிக்கலாம். அடுத்தது எதை பத்தி படிச்சோம்? ஞான மகிமா. இந்த 3 தான் இந்த 4வது சாப்டருடைய சாரம். அப்போ நீங்க பாருங்க, நமக்கு என்ன ஒரு விஷன், ஒரு பிராட் விஷன். இதுல இருந்து அது சொல்றது ஒரு வாக்கியம் தான். நீங்க இதுல இருந்து ஒரு பிராட் விஷனை திங்க் பண்ணி பாருங்க. இன்னும் என்னென்ன கேலக்சிஸ் கண்டுபிடிச்சாலும் நம்ம இன்னும் எது கண்டுபிடிக்காம நிறைய இருக்கு இல்லையா? 7 சூரிய மண்டலம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லி எப்போ சொல்லி முடிச்சிருச்சு, சொல்லியாச்சு. ஆனா இன்னும் என்னதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க? பிளாக் ஹோலு, எந்த புதிதாக எதை கண்டுபிடிச்சாலும் எல்லாமே நத்திங் பட் சூக்ஷ்மா. இந்த ஒரு பிராட் விஷன் இருக்கும்போது சிருஷ்டி கிரமங்கிறது அப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு பாடுபட்டு உழைச்சு இந்த ஸ்கோப்பை அந்த ஸ்கோப்பை வச்சு. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, படைப்பு பத்தி படிக்கும் போது படைப்பவனை விட்டுறாங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்களுடைய மெயின் டிராபேக். இப்ப நாம என்ன பண்றோம்? அதான் சாக்ரட் கல்ச்சர் பேரு. நீங்க படைப்பவனையும் சேர்த்தி படைப்பதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, கடன்னு புரிஞ்சுட்டு வந்துடும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க சயின்டிஸ்ட், அந்த படைப்பவன் கான்சியஸ் பீயிங்கையும் விட்டுட்டு இந்த ஜடத்தையே நோண்டுறது. அதனால என்ன எங்க ஒரு கம்ப்ளீட் இதுக்கு என்ன அவனால என்ன வரவே முடியல பாருங்க. சிருஷ்டி இப்படிதான் ஆச்சுன்னு ஒன்னும் இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, உள்ளதை உள்ளபடி அறிய முடியாது. ஆனா ஜஸ்ட் பை சிட்டிங், பை லிசனிங் பகவான்ஸ் வேர்ட்ஸ், நவ் வி நோ வாட் ஹவு த சிருஷ்டி ஹேப்பன். இப்ப அடுத்தது 5வது. இப்ப 5வது இது பாத்தீங்கன்னா 5, 6, 7 3 ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். எவ்வளவு ஈஸியா ஏன் கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா, 8வது இருக்குதே, அங்க போய் உட்கார்ந்தோம்னா நல்லா உட்கார். சப்ஜெக்ட் மேட்டர் ஹெவியா இறக்க போறாரு. அதுக்கு முன்னால அப்படியே சின்ன பையனுக்கு அப்படியே படிக்க உட்காரக்கு முன்னால சம்திங் கொடுக்குற மாதிரி 5, 6, 7 3 செக்ஷன்ஸும் ஸ்தூல சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி தான் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு டவுட் வரும். ஆல்ரெடி நாம தான் பார்த்துட்டோமே, அண்டஜம் பிண்டஜம் எல்லாம் பார்த்தோமே, திருப்பி எதுக்கு சொல்லுது அப்படின்னா, இது ஒரு டிஃபரெண்டா கொடுக்குது சாஸ்திரம். ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸ்தூல சரீரம் எப்படி 4 விதமான இதுல இருந்து வந்ததுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. பட் அதையவே திருப்பியெல்லாம் ரிப்பீட் பண்ணல. ஸோ ஒரு அட்வான்ஸ்டு லெவல்,
கொஞ்சம் திங்க் பண்ற லெவல்ல எதை சொல்லுது? ஸ்தூல சூக்ஷ்ம சரீர சிருஷ்டிதா 5 6 7. முதல்ல தெளிவாய்க்கணும். 5 6 7 மூணுமே ரொம்ப எளிதான ஒரு மந்திரங்கள். ஆனா வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. உணவு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி ஒரு மனிதனை உருவாக்குகிறது அப்படின்னா, மனிதனை உருவாக்குற 40 கிலோ டு 50 கிலோ 50 கிலோ டு 60 கிலோ அது அல்ல. ஸ்தூலமா வெயிட் போடுறதில்ல. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதை வந்து சாஸ்திரம் சொல்லிட்டா இதை சாப்பிட்டா இத்தனை கேலரி, இதை சாப்பிட்டா இத்தனை கேலரி, அது சாஸ்திரம் சொல்ல தேவையில்லை. அது நமக்கே தெரியும். மனதளவில் எமோஷனல் லெவல எப்படி உணவு டச் பண்ணுது, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு மனதை எப்படி ஒரு மனதினுடைய போக்கை, ஏன்னா மனதை உருவாக்குறது இல்லை. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு மனதை உருவாக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி மனம் இருக்குது. அப்ப சாப்பாடு போய் என்ன பண்ணுது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். சாப்பிட்ற சாப்பாடு மனதை உருவாக்குதல் கிடையாது. மனம் இஸ் ஆல்ரெடி தேர். அது வந்து மனம் பெருசாகுது அப்படிலாம் கிடையாது. ஏன்னா உடலை போட்டீங்கன்னா உடம்பு வெயிட் ஆகுது, அது பெருசாகுது. அப்படி நீங்க சாப்பாட்டை போட்டீங்கன்னா மனம் பெருசாகுதா என்ன? அப்ப என்ன பண்ணுது உணவு? இன்ஃப்ளூயன்சஸ். அதோட நேச்சர் ஆஃப் மைண்ட், தன்மை is highly influenced by the food what we eat. என்ன சாப்பிடுறோமோ அதை வச்சுதான் அவனுடைய மனம் அமைகிறது. மனம்னு என்னங்க? திங்கிங் பேட்டர்ன். மனம்னு என்ன? எதை நினைக்கிறானோ, அவன் எதை பேசுறானோ, that decides his character. இல்லைங்களா? அவனுடைய குணம் தான் எதை வச்சுதான் டிசைட் ஆகுது? அவன் மனதை வச்சுதான் அவனுடைய கேரக்டர் டிசைட் ஆகுது. அந்த கேரக்டர் வச்சுதான் அவன் எது டிசைட் ஆகுது? டெஸ்டினி என்ன ஆகுது? டிசைட் ஆகுது. See how important the food we put out into our mouth. அததான் சொல்றாரு. எப்படி, அதாவது இது பேருங்க ஸ்தூல சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி 5 6 7. இதுக்கு என்னதுங்களா சொல்லுவோன்னு? ஆத்தியாத்மிக சிருஷ்டின்னு சொல்லுவோம். ஆத்தியாத்மிக சிருஷ்டி அப்படின்னு என்ன இருக்கு? அந்த வேர்டு வந்து என்ன புரிஞ்சுக்கணும்? ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி. அது எங்கிருந்து வரும்? சூக்ஷ்ம பூத ஸ்தூல பூதத்திலிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆத்தியாத்மிக சிருஷ்டினா ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் எனக்கு எப்படி உருவாகுது? எனக்குள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கா? எனக்குள்ள ஒரு ஸ்தூல சரீரம் இருக்கா? நான் பார்க்கிற சரீரம் இதெல்லாம் பூதத்திலிருந்து எப்படி உருவாகுது? இதுதான். இது நாம் உள்ள போறதுக்கு முன்னால இது ஹைலி அட்வான்ஸ்டு. சோ சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லப்பட்ட ஆத்தியாத்மிக சிருஷ்டி புரிஞ்சா? இப்போ ஆத்தியாத்மிக சிருஷ்டி படிக்கணும்னா ஜென்ரலா ஆத்தியாத்மிக சிருஷ்டி தெரிஞ்சுக்கிட்டு சாந்தோக்கிய உபநிஷத்தை அதுல எப்படி மாறுபடுதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எப்படி உருவாச்சே? மாயா, திரிகுணாத்மிகா மாயா, சத்வரஜோ தமோ குண ஆத்மிகா மாயா. அவளிடமிருந்து ஆகாசம் வந்தது. எது? சூக்ஷ்ம. ஆகாஷாத் வாயு. அந்த ஆகாசத்துல 3 குணம் இருக்கு. ஏன்னா மாயிலிருந்து வந்ததுதான் ஆகாசம். அப்ப அந்த ஆகாசத்துல 3 குணம் இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் சிம்பிள் லாஜிக்கு. ஆகாசத்துல என்ன இருக்கணும்? சத்வரஜோ தமோ குணம் இருக்கணும். அதுல இருந்து வாயு வந்துதா? வாயுல என்ன இருக்கணும்? 3 குணம் இருக்கணும். அக்னியில என்ன இருக்கணும்? 3 குணம் இருக்கணும். ஆப்பகல் என்ன இருக்கணும்? 3 குணம் இருக்கணும். பிருத்திவில என்ன இருக்கணும்? 3 குணம் இருக்கணும். ஏன்னா 3 குணம் தான் வந்திருக்கு. அப்படி புரிஞ்சுக்கிறப்போ சோ 3 சூக்ஷ்ம பூதங்கள் உருவாச்சு. ஒரு பூதத்துக்குள்ளேயும் 3 குணம் இருந்தாக வேண்டும். ஏன்? காரணத்துல எது இருக்குதோ அதுதான் காரியத்தில் இருக்கும். காரண காரிய பிரக்ரியா டெக்னிக்கை யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா there is no need of explanation here. அதுதான் இருக்கும். அதுதான் அதுல இருந்து வந்தது என்னது? ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனம். அது ரெண்டும். எது? சூக்ஷ்ம பூத சொன்னா 5, அது 5ல 5 குணம் இருக்குன்னு சொன்னா, சரி 1 3 குணம் இருக்குன்னு சொன்னா, அதுல இருந்து வந்ததுதான் என்னது? சூக்ஷ்ம சரீரம். இப்ப சூக்ஷ்ம சரீரம் என்ன சொன்ன? ஞானேந்திரியங்கள். இப்ப ஞானேந்திரியங்கள்லாம் கண்ணு வந்து பாக்குற கண்ணுக்குள்ள இருக்கிற பார்க்கும் திறன் தான் இந்திரியம். நாக்கு இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற டேஸ்ட் அறிகிற சக்திக்கு பேர் தான், திறனுக்கு பேர் தான், அதுதான் இந்திரியம். கண்ணுக்கு தெரியுற பேர் தசை, அதல்ல.
ஸோ இந்த கண்ணுக்கு தெரியாத திறன் எங்கிருந்து வந்திருக்குது? 5 பூதத்திலிருந்து தான் வந்திருக்கு. அப்ப 5 பூதத்துல 3 குணம் இருக்குன்னா இந்த இந்திரிய சக்தியில 3 குணம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். காரிய காரண பிரக்கிரியா தான். அதே தானே மாயால 3 இருக்கு, அதனால பூதத்துல 3 இருக்கு, 3 இருக்கு குணங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அப்ப அந்த பூதத்துல இருந்து வந்ததுதான் எது? என்னுடைய பார்க்கும் திறன், கேட்கும் திறன், ருசியும், டேஸ்ட், இந்திரியங்கள் எல்லாத்துக்குள்ளயும் என்ன இருக்கு? அந்த திறனில் என்ன இருக்கும்? 3 குணங்கள் இருக்கும். இதை நல்லா பிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த சக்தி எனக்குள்ள பார்த்தாலும், எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் திறமை உள்ள வெளிப்பட்டாலும் அதுல என்ன இருக்கணும்? 3 குணங்கள். பார்க்கும் திறனில் 3 குணம், கேட்கும் திறனில் 3 குணம் இருக்கணும். இப்ப சூக்ஷ்ம சரீரம் எப்படி, மனம் எப்படி உருவாச்சு? 5 பூதங்களுடைய சாத்விக பூதத்தினுடைய சாத்விக அம்சத்தை மட்டும் எடுத்து பிறந்ததுதான் மனம். 5 பூதங்களுடைய எது? ஆகாஷ வாயு அக்னி ஆப்பக பிருத்திவி தாங்க உங்களுக்கு மனத்தை உருவாக்கி இருக்கு. அதே ஆகாஷ வாயு அக்னி ஆப்ப பிருத்திவி தான் உங்களுடைய ஞானேந்திரியங்கள் உருவாக்கி இருக்கு, பிராணனை உருவாக்கி இருக்கு. அப்போ மனம்ங்கிறது எப்படி உருவாச்சுன்னா 5 பூதங்களுடைய சாத்விகம். ஏன்னா ஒரு பூதத்துல என்ன இருக்கும்? நீங்க பிரிச்சு எழுதி வச்சுக்கணும். ஆகாசத்துல என்ன? சாத்விக ஆகாசம், ரஜோ ஆகாசம், தமோ ஆகாசம். அப்ப அந்த ரவுண்டு போடுங்க. எல்லா 5 பூதங்கள் வரிசை எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 பூதத்துக்கும் சாத்விகம் வரும். அது எல்லாம் ரவுண்டு போட்டு ஒரு ஏரா மார்க் போட்டு மண்டையில பிக்ஸ் பண்ணுங்க. அதுதான் மனம். அப்போ அடுத்து ஆகாசத்துக்கு அடுத்து என்ன இருக்கும்? ரஜோகுணம் இருக்குமா? வாயுக்கு என்ன இருக்கும்? ரஜோகுணம் இருக்குமா? அந்த 2வது ஃபுல்லா போட்டு ரவுண்டு போடுங்க. அதுல இருந்து வந்ததுதான் பிராணன். 5 பூதங்களுடைய ரஜோ அம்சத்திலிருந்து ஒரு பூதத்திலையும் 3 இருக்கா? 5 பூதத்திலையும் 3 இருக்குதா? அப்போ ஃபர்ஸ்ட் எல்லா பூதங்களுடைய சாத்விக அம்சத்திலிருந்து தோன்றியது மனம். எல்லா பூதத்தினுடைய ரஜோ குணத்திலிருந்து தோன்றியது தான் என்னது? நான் விட்டுட்டு இருக்கிற பிராணன். அதனாலதான் அது என்ன ஆகிறது இல்லை, நான் ஸ்டாப்பா ஓடுது. மனம் கூட தூங்கிடும். நைட் படுத்த என்ன ஆகுது? தூங்கிடும். மறுபடியும் காலையில தான் எந்திரிக்கும். ஆனா மூச்சு காற்று பிராணன் என்னது? முடிஞ்சுது. எப்படி அப்படி உழைக்க சக்தி கிடைச்சது? 5 பூதங்களுடைய ரஜோ குணத்திலிருந்து தோன்றியது நான் ஸ்டாப். அதனால சும்மாவே ரஜோகுணம் அதிகமா இருக்குங்க பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 5 நிமிஷம் கூட அவங்களால உட்கார முடியாது. எந்நேரம் ஓட்டம் 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 அப்படிதான் இருப்பாங்க. அடுத்தது 3 பூதங்கள் என்ன? ஒரு பூதத்துக்கு 3 எழுதுறீங்களா? சாத்விகத்தை போட்டு என்ன ஏரோ மார்க் போட்டீங்க? மனமா. அடுத்தது ரஜோகுணத்தை போட்டு ஏரோ மார்க் போட்டு என்ன வந்தது? பிராணனா. அப்புறம் லெஃப்ட் ஓவர் இருக்கா இல்லையா? 5 பூதங்களோட லெஃப்ட் ஓவர் என்ன இருக்குது? குணம். தமோ குணம். ஆகாசத்துடைய தமோ குணம், வாயுடைய தமோ குணம், அக்னியுடைய தமோ குணம், ஆப்பகுடைய தமோ குணம், பிருத்தியுடைய தமோ குணம். இதெல்லாம் வட்டம் போடுங்க. அதிலிருந்து வந்ததுதான் ஸ்தூல பூதம். அதிலிருந்து வந்ததுதான், அதுதான் அன்றகோ பஞ்சீகரணம். ஸ்தூலத்துக்கு சூக்ஷ்ம பஞ்சீகரணம், சூக்ஷ்ம பஞ்சீகரணம் படிச்சோம். இப்ப பிரிச்சு படிக்கிறோம். அந்த ஸ்தூல தமோ குணத்தின் 5 பூதங்களுடைய தமோ குணத்தில் தான் வந்ததுதான் நம்ம பார்க்கிற அத்தனை ஸ்தூலமே ஸ்தூல பூதம். அந்த ஸ்தூல பூதத்திலிருந்து வந்தது என்னது? ஸ்தூல சரீரம். இப்ப ஸ்தூல சரீரம்னா என்னதான் இருக்குது? தமோ குணம் தான் இருக்கு. ஸ்தூலமா நீங்க எதை பாக்குறீங்கனாலும் அது எதுல இருந்து வந்தது? தமோ குணமா 5 பூதங்கள். ஸ்தூலமா நீங்க எதை பார்த்தீங்கனாலுமே தமோ குணத்திலிருந்து வந்தது. ஸ்தூலமா நீங்க எதை பார்த்தாலும் சரி. அச்சா இத ஆனா இதுதான் ஜென்ரல். ஆனா இது ஃபர்ஸ்ட் இது நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? 5 பூதங்கள் ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம பூதங்கள் வந்தது. ஒன்னொன்னு 3 குணங்களோட கூடியது. அந்த 5னுடைய தத்துவத்திலிருந்து வந்ததுதான் மனம். 5னுடைய ரஜோகுணத்தில் வந்ததுதான் பிராணன். அந்த 5னுடைய இதிலிருந்து வந்ததா கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல சரீரமே. அதனாலதான் எல்லாம் எப்படி இருக்குது? ஜடம். அந்த தமோ குணத்திலிருந்து வந்ததுனாலதான் ஸ்தூலம் எல்லாம் எப்படி இருக்குது? ஜடம். இது காமனா புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்துல நம்ம சாப்பிடுற உணவு டிவைடட் இன்டு 3 அம்சம் இருக்குங்குது சாஸ்திரம். நீ எந்த இடம் உணவு எடுத்து வாயில போடு. நீ லட்டை போட்டாலும் சரி, அல்வா போட்டாலும் சரி, தோசை சாப்பிட்டாலும் சரி, இட்லி சாப்பிட்டாலும் சரி,
நம்ம கண்ணுக்கு தெரியறது ஸ்தூலம் மட்டும்தான் தெரியுது. சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ எதை வாயில போட்டாலும் அதுல 3 அம்சம் இருக்கு. ஒண்ணு கண்ணுக்கு அப்கோர்ஸ் தெரியுது, ஸ்தூல அம்சம். இன்னொன்னு இருக்கு மத்தியம அம்சம், அப்புறம் தான் சூக்ஷ்ம அம்சம். திஸ் இஸ் வெரி நியூ சப்ஜெக்ட் ஒன்லி இன் சாந்தோக்கியா. இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உணவு எப்படி எடுத்துக்கணும்னு யாரும் நமக்கு சொல்லித்தர தேவையே இல்லை. எதை நீங்க வாயில போட்டீங்கனாலும் அதுல என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்தூலா, 5 பூதங்களோட நிறுத்தி வச்சிருக்கோம். இப்போ நீ சாப்பாடு எடுத்து அந்த ஸ்தூல வாய்க்குள்ள போடுறீங்க. எந்த உணவை போட்டாலும் அது கத்திரிக்காய் வெண்டைக்காவா இருக்கலாம், ஸ்வீட்டா இருக்கலாம், எதி ஃபுட் அப்படின்ட்டாவே அதுல 3 இருக்கு அம்சம். சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லலீங்க, சாஸ்திரம் சொல்லுது, இறைவன் சொல்றாரு, அதுல 3 அம்சம் இருக்கு. கண்ணுக்கு தெரியற பகுதி என்னது, ஸ்தூலமா. நாம என்ன நினைச்சோம், கண்ணுக்கு தெரியாம இன்னொன்று இருக்கும். இறைவன் சொல்றாரு, உணவுல இன்பிட்வீன் ஒண்ணு இருக்குது, மத்தியம அம்சம்னு வச்சுக்கலாம் அது பேர். அப்போ நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல ஸ்தூல அம்சம் ஒண்ணு இருக்கு, மத்திய அம்சம் ஒண்ணு இருக்கு, சூக்ஷ்மமா ஒண்ணு இருக்கு. இப்போ நீ எதை அந்த வாயில போடுறது 3 அம்சம் இருக்கா, அந்த ஸ்தூலமா நீ உள்ள போட்டதனுடைய ஸ்தூல அம்சம் எல்லாம் மலமா வந்துடும். அது எது உடல்ல தங்காது. ஸ்தூலமா எதை பாக்குறீங்களோ அது கம் அவுட். நீங்க மத்தியமா என்ன உள்ள இருக்குன்னு சொன்னமோ அதுதான் இதா மாறுது, மசில்ஸா மாறுது, வெயிட், பாடி வெயிட். 3 அம்சம் இருக்கு. ஸ்தூல அம்சம் தான் மலமா போயிடும், அது உடம்புல தங்காது, அப்சர்வ் பண்ணாது பாடி. அதுக்குள்ள மத்தியம அம்சம் ஒன்று இருக்கு, அது உள்ள போய் தான் தசையா மாறுறது, வெயிட், பாடி வெயிட்னு சொல்றோம் இல்லையா, தசையா மாறுறது. அதுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்மம் தான் மனதா மாறுதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுல இருந்து அதை மலமா வெளியே போகுதுன்னு பார்த்தோம். ஒண்ணு தசைகளாக மாறுதுன்னு பார்த்தோம். அடுத்து 3வது சூக்ஷ்மம் மனமாக மாறுதல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் த மைண்ட். அப்படி புரிஞ்சு, ஏன்னா போய் மனம் என்னமோ இல்லாம இருந்து இது உள்ள போய் தான் உள்ள மனம் ஃபார்ம் ஆகுது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் த மைண்ட். ஸோ என்ன ஒரு இட்லி எடுத்து வாயில போட்டீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கணும், அதுல 3 அம்சம் இருக்கு. ஒன்னு ஸ்தூலா, மத்தியமா, சூக்ஷ்மா. அந்த ஸ்தூலங்கிறது அப்படியே வெளியே போயிடும். அந்த மத்தியம பகுதி தான் தசையா, எது அசிமுலேஷன் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அது இந்த நடுவில் இருக்கிற பகுதி தான் மத்தியம பகுதி தான் அசிமுலேஷன், கன்வர்ஷன், மசில்ஸா மாறுறது. 3வது சூக்ஷ்மம் தான் அப்படியே போய் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், மனதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி. அப்போ ஒரு மனதினுடைய தன்மை, குணம் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஃபுட், வாட் வி ஈட். இப்போ நீங்க பாருங்க, உணவு நம்மளுடைய விஷன் எவ்வளவுதான் இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு இவ்வளவு நாள் இதெல்லாம் எதுவும் தெரியாது. நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நீங்க கண்ணில் பார்க்கறது இப்ப சத்துள்ள உணவுன்னு எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் சத்துள்ள உணவு அப்படின்னா, என்னுடைய பார்வை நான் எதை பேசுறேன்னா அந்த மத்தியம அம்சம் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் தான் நம்ம இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்கிறோம். தட் கன்வெர்டட், அது கண்டைன்ஸ் வைட்டமின், கார்போஹைட்ரேட், ஃபேட், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் மத்திய அம்சம் ஆஃப் ஃபுட் வாட் வி ஈட். We don't know anything about ஸ்தூலா, we don't know anything about சூக்ஷ்மா. அந்த நடுவில் இருக்கு பாத்தீங்களா மத்தியம அம்சம், அதுதான் நமக்கு விஷனுக்கு தெரிஞ்சதே, அதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அது சத்து உள்ளது, அதுல விட்டமின் இருக்கு, அது கரெக்ட் தான், தப்பு இல்ல சொல்லு. நம்ம விஷன் ஒன்லி 1/3 விஷன் தான் இருக்கு. ஒரு வாய் எடுத்து போட்டீங்கன்னா அதை பத்தின அறிவு எவ்வளவுதான் இருக்குது, 1/3. ஏன்னா நடுவில் இருக்கிற மத்திய அம்சம் தான் நமக்கு தெரியுது. அது போய் உள்ள போய் என்னவா மாறுது, என்ன வேணாவா மாறுது. அதுல என்ன இருக்குது, விட்டமின் இருக்கு, கார்போஹைட்ரேட். சோ அந்த மாம்சமா மாறுகிற, மாம்சம்னா தசைங்க, மாம்சமாக ஒரு உணவு எடுத்து போட்டீங்கன்னா அதுல மாம்சமா மாறுகிற தத்துவத்தை மட்டும்தான் நமக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான் நமக்கு தெரியுது. எது கார்போஹைட்ரேட் சரி, புரோட்டீனாலும் சரி, ஃபேட்னாலும் சரி, விட்டமினாலும் சரி, என்னது அதெல்லாம் மத்தியம அம்சம். அப்போ ஒரு ஆரோக்கியம், ஏன் நாங்க நம்ம ஆயுர்வேதா அந்த சைடு அவங்க போறவங்க இதெல்லாம் பக்காவா தெரிஞ்சு படிச்சு வச்சிருப்பாங்க. அலோபதிக்கு இதெல்லாம் தெரியாது. ஆயுர்வேதா டாக்டர்ஸ் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது ஒரு சாப்டரே இருக்கு. அதனாலதான் அவங்களால ஒரு ரூட் காசை கண்டுபிடிச்சு நீக்க முடியுது.
தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆயுர் என்னது? அது வேதம் இல்லைங்களா? இதெல்லாம் விட்டு போட்டு அவங்க என்ன போய் படிக்க முடியும்? இப்ப பாருங்க, இப்ப ஆரோக்கியம் நம்ம பாக்குறோம் இல்லையா? எதுல நாம மட்டும் பாக்குறோம்? பிசிக்கல் ஃபிட்னஸ், நல்ல ஆகாரம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவுதான் தெரியுது? மத்தியம அம்சத்துல கரெக்டா இருந்தா கரெக்டா ஆரோக்கியம். ஆனா ஆரோக்கியங்கிறது உங்களுடைய சாப்பிட்ற சாப்பாடு 50%னா அதை எப்படி பேர்ன் பண்றீங்க, எக்ஸசைஸ், ஒர்க்கு என்ன பண்றோமோ அது ரெண்டும் சேர்ந்துதான் ஆரோக்கியத்தை டிவைட் பண்ணுது. வெறும் நீங்க உள்ள போடுற சாப்பாடு என்ன கிடையாது, ஆரோக்கியத்தை டிஃபைன் பண்றது கிடையவே கிடையாது. நீங்க யோகா பண்றீங்க அப்படின்னா அது எப்படி பாத்தியா, அது எப்படி ஜாயிண்ட் ஆகுது? ஆரோக்கியம். அந்த ரெண்டு சேர்ந்தாதான் உங்களுக்கு ஆரோக்கியம் தான். நல்லதா நீங்க சாப்பிட்டே இருந்தீங்கன்னா என்ன போட்டே இருப்போம்? வெயிட் தான் போட்டிருப்போம். அப்போ எக்ஸசைஸ் இல்லாம, யோகா இல்லாம, எக்ஸசைஸ் இல்லாம நீங்க வெறும் சாப்பாடு மட்டும் சத்தா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்களோ அந்த அன்னமே விஷமாக உடலில் மாறும். எங்க ஃபுட் பாய்சன் சொல்றீங்க, கொலஸ்ட்ரால் வருதா, ஹார்ட் அட்டாக் வருதா, ஆளை முடிக்குதா? எப்போ we are more concentrating about food we want eat, அப்போ ஒரு லெவலுக்கு மேல போகும்போது நாம என்னத்தை உள்ள போடுறோமோ அதுவே என்னாச்சு? ஆளை முடிக்கிற ஃபேக்டரி. உடம்ப வளர்க்கறக்காக சாப்பிட போய் அது லெவலை தாண்டும் போது எக்ஸசைஸ் இல்லாத, ஏன்னா பிசிக்கல் ஒர்க் இல்லாம வெறும் நீங்க சாப்பாடு மட்டும் போட்டீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் அந்த உணவுங்கிறது எதுக்கு பயன்படும்? உங்களுடைய வளர்ச்சிக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படும். அந்த லெவலை கிராஸ் ஆகி போகும்போது அது உங்களுடைய உயிர்கொல்லியாக நாம் சாப்பிட்ற உணவு தான் வந்து அமைகிறது. உயிர்கொல்லியாக எது உயிரை காப்பாற்று நினைச்சு நீங்க சாப்பிட்றீங்களோ அதுவே என்னவா மாறுது? உயிர்கொல்லியாக மாறுகிறது. இப்ப அதை போல உணவு சாப்பிட்றோம், உடல் சக்தி அதுக்கு மேல மனதை நிர்ணயம் செய்கிறது. அந்த சூக்ஷ்ம பாட்டு, ஏன்னா ஸ்தூலம் தான் மலமா வெளியே வந்துருது, அதை விட்டுருங்க. மத்திய அம்சம் பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்தது என்னது ஒண்ணு இருக்குது அந்த உணவுக்குள்ள? சூக்ஷ்மா. வாட் அபவுட் தி சூக்ஷ்மா? அதுதான் மனதை நிர்ணயம் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் தான் மைண்ட். அது பேர் உபச்சயம் சொல்லுவோம். உபச்சயம் பண்ணுதுன்னு சொல்லுவோம். உபச்சயம் ஏன்னா மனதை உருவாக்குறது இல்லை, உருவாக்குறது இப்ப வந்து உங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் உருவாக்குது, ஆனா இது வந்து உபச்சயம். மனதை உருவாக்குகிறது. எப்படிங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? நீங்க வந்து ஒரு 4 வடை சாப்பிடுங்க, நல்ல எண்ணெயில பொரிச்சு 4 உங்களுக்கு தேவையான வயிறு நம்ம வடையை சாப்பிட்டு பாருங்க. உங்க மனம் ஒரு 1/2 hour 1 hour எப்படி இருக்குன்னு பாருங்க. செக் பண்ணி பாருங்க. சொன்னதை செக் பண்ணி பாருங்க. நாங்களாம் பண்ணி தான் புரிஞ்சு, எதா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணி செக் பண்ணி பார்த்துரும். அதே நல்லா ஒரு 2 டம்ளர் சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, கஞ்சி, ஏதோ ஒரு லிக்விட் குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாருங்க. ஹவ் யூ ஃபீல்? மனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுதான் அது. நீ பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். 4 வடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 5 வடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மதம் இருக்கும் பாருங்க, போய் படுத்துக்கலான்னு தோணும். அப்புறம் அந்த அலர்ட்னஸ் ஆஃப் பிரெயினே வராது. நானும் ப்ரிப்பேர் பண்ணாலும் உட்காந்தா என்னமோ நம்ம படிக்க திடீர்னு ஒரு பயமே வரும் நமக்கு. என்னடா அது எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்குதுன்னு தோணும். மதனை அந்த ஷார்ப்னஸ் ஆஃப் த மைண்ட் அப்படியே போயிடும். திங்க் பண்ற சக்தியே போயிடும். மதம் இருக்கும். அதே ஒரு சூப்பு இல்ல ஒரு கஞ்சி இல்ல சாலிடா சாப்பிட்டாலும் ஒரு அரை வயிறு எப்பவுமே நான் 2 தோசை சாப்பிட்டா ஒரு தோசை, கொஞ்சம் ஒரு லிக்விட், ஒரு டம்ளர் பால், அந்த மாதிரி ஏதாவது குடிச்சு உட்காந்து பாருங்க. அப்படியே மைண்ட் அப்படியே அலர்ட்டா நிற்கும். நாம இப்போ நான் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்றேன், என்னைவே நான் எடுத்துக்கிறேன். இப்போ கிளாஸ் ப்ரிப்பேர் பண்றேன், உட்கார சாந்தோக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் இருந்தா தான் என்னால் முதல்ல நாளைக்கு என்ன எடுக்கணுங்கிறது புரிஞ்சுக்க முடியும். அதை எப்படி வெளிப்படுத்துங்கிறது நான் அப்போயே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். நல்லா வயிறு நம்ம அறுசுவை உணவு, இலை நிறைய சாப்பாடு, 2 பொரியல், 2 ஸ்வீட், 2 காரம் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் கிளாஸ் உங்களுக்கு சூப்பரோ சூப்பர், சொல்லவே வேண்டாம். என்ஜாய் பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்களும் தூங்க போறீங்க.
நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாவே தூக்கம் வந்துடுது. நான் இத்தனையும் சாப்பிட்டு மத்தியானம் எப்போ ப்ரிப்பேர் பண்ணா அதுக்கு முன்னால நல்லா சாப்பிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எடுத்துன்னு வச்சுக்கலேன், உங்களுக்கு சூப்பரோ சூப்பர். ஒண்ணுமே மண்டையில ஏறாது. எனக்கும் முதல்ல எனக்கு புரிஞ்ச உங்களை புரிய வைக்க முடியும் சார். நானு என்னமோ இங்க 4 லைன் சொல்ல வேண்டியது, அங்க ஏதோ ஞாபகத்துக்கு வரும் பாத்தீங்களா, பழைய மெமரிஸ்ல ஏதோ 4 வாங்கிட்டு இருக்க, ஏதோ சிக்கல் உள்ள இருக்கும்ல, நிறைய விஷயங்கள் இப்ப என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் தொடரணும். உள்ள இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்ப நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணல, முடியல, ஏன்னா மைண்ட் அந்த அலர்ட்னஸ் போய் நான் ப்ரிப்பேர் பண்ண என்ன ஆரம்பிப்ப கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இங்க 2 பாயிண்ட், அப்படி அங்க 2 பாயிண்ட், ஏன்னா உள்ள 2 இருக்கும், அது ஞாபகத்துக்கு வரும், ஏன்னா வாசனை தானே. அப்படி கண்டத சப்ஜெக்டை விட்டு போட்டு நானும் எதை சொல்லணுமோ நானும் சொல்ல, நீங்களும் அதை கேட்டு அப்படியே குறன்னு தூங்க, சூப்பரா போகும் பாத்துங்க நம்ம கிளாஸ். அப்படி இருக்கக்கூடாது. சோ எப்போ மைண்ட் அலர்ட், எப்பவுமே அலர்ட்டா வச்சுக்கணும். சாப்பிட்டோன்னு போய் படுக்கிறோம் அப்படிங்கிறது, ஃபுட்டுங்கிறது ஒண்ணு, ரெஸ்ட்ங்கிறது ஒண்ணு, அதுக்காக நம்ம போய் படுக்கிறோம். இது சாப்பிட்ற சாப்பாட்டை நம்மளை படுக்க வைக்குதுன்னா கண்டிப்பா அது தவறான ஃபுட், கண்டிப்பா அது தவறான ஃபுட். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்க, பெருமை வேற, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறதுக்கு பேர் அலர்ட்னஸ் எங்கேயுமே விடக்கூடாது. இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன சொன்னேன், உள்ள போடுறது ஸ்தூலமாக இருக்கிற விஷயம் உள்ள போய் எதை டச் பண்ணும், என்னுடைய மனதை டச் பண்ணும், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் த மைண்ட். அப்போ கன்க்ளூஷன், இஃப் யூ நீட் ஒரு சாத்விகமான மனம். ஏன் சாத்விக மனம் வேணும்? ஏங்க எனக்கு ரஜோ இருந்தா என்னங்க, சாத்விக மனம் தான் உங்களை நிம்மதியாவே வச்சிருக்கும். ரஜோ குணமோ தமோ குணமோ உங்களை நிம்மதியா இருக்கிறக்கே விடாது. சோ என்ன வேணும் எல்லாத்துக்கும் மன, அது ஏன் நீங்க ஏங்க நான் ரஜோ எழுந்துட்டு போறேன், ஏங்க நான் தமோ எழுந்துட்டு போறேன், உங்களுக்கு என்ன போகுதுன்னு கேட்கக்கூடாது. நீங்க நிம்மதியா சந்தோஷமா என்ன சொல்றது, ஒரு கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு என்ன, ஒரு நிறைவோடு ஒரு ஆனந்தமாக வாழணும், மன அமைதியாக வாழணும். என்ன குணம் இருக்கணும்? மனம் எப்பவுமே சத்துவ குணத்துல இருக்கும். ஒரு கண்டென்ட் போதுங்கிற மனம் அங்கதான் கிடைக்கும். அப்புறம் அலர்ட்னஸ், நான் பாக்குறதுல உள்ளதை உள்ளபடி பாக்குற சக்தி அதுலதான் வரும். தமோ குணம்லாம் மாத்தி மாத்தி காமிக்கும், எதெல்லாம் சரியா அதெல்லாம் தப்பா காமிக்கும், எதெல்லாம் தப்போ அதெல்லாம் சரியா. எப்படிங்க வாழ்றது? சோ நம்ம கண்டிப்பா நம்ம எங்கதான் வச்சிருக்கணும் மனதை, ப்ரிடாமினன்ட். அது சத்துவ ரஜோகுணம் தமோ குணம் வேணும், அது எப்ப வேணுமோ அது அப்பா. ப்ரிடாமினன்ட் எதுல வச்சிருக்கணும்? சத்துவ குணமா மனதை வச்சுக்கணும். முதல்ல அது தெரியணும், ஏன்னா அப்ப பார்வையத்துக்கு அதே தெரியறது இல்லை. அப்ப சத்துவ குணத்துல நான் வச்சுக்கணும்னா, இஃப் யூ நீட் சத்துவ மனா, சத்துவ ஃபுட் இஸ் நீடட். அவ்வளவுதான், ஃபார்முலா கிளியர் ஆயிடுச்சா? இஃப் யூ வாண்ட் சத்துவ குணா, யூ நீட் சத்துவ. நல்லா ஸ்கூல்ல குழந்தை போய் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும். என்ன குணம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கணும்? பையன் கஷ்டக்க சத்துவ குணம் இருக்கணும். அப்பதான் கிரகிக்க முடியும். நல்லா இது வரைக்கும் வயிற்று வச்சு நப்பி அனுப்பி எது ஃபாஸ்ட் ஃபுட் கேட்கவே வேண்டாம் வச்சு, அது ஜீரம், அது மைதா ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த எனக்கு ப்ரௌனி என்னென்னமோ சொல்லுது வேர்டெல்லாம் கேட்டால் ப்ரௌனியா. நேற்று ஒரே சண்டை எங்கள் வீட்டில், ப்ரௌனி வாங்கி கொடு, ப்ரௌனி என்னடான்னு பார்த்தா வெறும் சாக்லேட் உருக்கி ஊற்றி வச்சு. ஸோ இதெல்லாம் உள்ளே போகும்போது என்ன ஆகும்? டைஜஷன் ரொம்ப லேட்டாகும். அப்போ என்ன ஆகும்? அது அந்த குழந்தைகளை மூடு எங்கே கொண்டு விட்டுரும்? தமோ குணத்தில் கொண்டு விட்டுரும். அப்போ எப்படி படிக்க அந்த குழந்தை? அதான் காந்திஜி ஒருத்தர் கேட்டான் ஒரு இன்டர்வியூல, நீங்க ஏன் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றீங்க, சாத்விக உணவு தான் சாப்பிட்றேன்னு ஏன் சாப்பிட்றீங்க, ஏன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அது எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன ரீசன் மட்டும் நல்லா யோசனை பண்ணி பார்க்கலாம். அதாவது நீங்க சொல்றீங்க முட்டை சாப்பிட்டாதான் இது மாம்ச பார்ட் ஆஃப் த பாடி பிரிச்சிடறோம். மாம்ச பார்ட் ஸ்தூலம் தான் வெளியே போயிருது, மாம்ச பார்ட் இன்னொன்னு சூக்ஷ்ம பாடி, மனம். சூக்ஷ்மம்னா என்னங்க? மனம். அவர் சொல்றாரு காந்தி, நீங்க பேசுறவங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுன்னு சொல்றவங்களா? யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் தசை, மாம்சம் ஆஃப் மை பாடி. முட்டை சாப்பிடு, கோழி சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதுல தான் புரோட்டீன், இதுல தான் கார்போஹைட்ரேட், இதுல தான் ஃபேட், இதுல தான் இது கம்மி, இப்படி நீங்க சொல்றீங்க. யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் மை மாம்சம் பார்ட் ஆஃப் மை பாடி, பட் ஐ ஆம் வெரி பர்டிகுலர் அபவுட் மை மைண்ட், சூக்ஷ்மா பார்ட் ஆஃப் மை பாடி. அதனால எனக்கு அது வேண்டாம். இப்படி சொல்ல தெரியுது. ஏன் என்மை வேண்டாங்கிற?
கிளாஸுக்கு போறீங்களா, அதனால எங்கேயும் சாப்பிட்றதில்ல. என்ன பதில் அன்னையிலிருந்து சொல்லிட்டே இருக்கு. யாராவது கேட்டா என்ன சொல்லிட வேண்டியது, இதெல்லாம் எது மண்டையில் ஏறதில்லை. ஏன் நான்வெஜ் வேண்டாம், கிளாஸுக்கு போறதுனால. அப்போ கேட்கறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓ கிளாஸுக்கு போன நான்வெஜ் சாப்பிட ஐயோ வேண்டாம். நீங்களே வேதாந்தத்துக்கு வர 1-2 இருக்கிற டிக்கெட் என்ன பண்ணி விட்டுறீங்க, வாஷ் அவுட். சின் இதெல்லாம். அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் மேட்டர் கிளியர்லி அண்ட் தென் ஓப்பன் யுவர் மவுத். காந்திஜி சொன்ன மாதிரி பதில் சொல்ல தெரியணுங்கிற நான். ஏன் உனக்கு முட்டை வேண்டாம், ஏன் உனக்கு சிக்கன் வேண்டாம், ஏன் உனக்கு மட்டன் வேண்டான்னு கேட்டா காந்திஜி மாதிரி பதில் சொல்லணும். நீங்க சொல்றது என்னுடைய மாம்சம் பார்ட்ட சொல்றீங்க, அதனுடைய growth, அதனுடைய ஆரோக்கியத்தை பத்தி பேசுறீங்க. பட் ஐ am very very particular about the சூக்ஷ்மா part of my body. அதை இது கெடுத்துரும். நீங்க சொல்ற உணவெல்லாம் என்னுடைய சூக்ஷ்மத்தினுடைய வளர்ச்சிக்கு, அது இன்ஃப்ளூயன்ஸுக்கு அது தப்பா பண்ணி விட்டுரும். எனக்கு ஏன்னா அவர் கேட்பாரு, ஏன் நீங்க வெரி பர்டிகுலர் அபவுட் சூக்ஷ்மா, அது பதில் சொல்ல தெரியும் இல்லையா? ஏன் why are you very particular about சூக்ஷ்மா part of the body than the மாம்சம் part of the body? Because சூக்ஷ்மா decides the stula's health. Because the stula manam decides the health of my body, not the food we put inside. எக்கு, கேக்கு, அது இது, சில்லி, அது கோழி, மீன் எல்லாம் என்ன பண்ணும், உள்ள போய் என்னுடைய சூக்ஷ்மத்தை கெடுத்துரும், தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். ஸோ ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் மை சூக்ஷ்மா பாடி. அப்போ இதுதான் இந்த மாதிரி புரிதல் இருக்குன்னு சொல்ற சாப்பாட்டை பத்தி. காந்திஜி மாதிரி புரிதல் இருக்கணும். ஸோ மனோபலம், அந்த அந்த சூக்ஷ்மா கேர் எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா மனோபலம் அதிகமாகும். நான்வெஜ் சாப்பிடும் போது மாம்சம் பலமாகும். 6 packs 8 packs 6. ஆனா மனம் அங்க எப்படி இருக்கும், பலகீனமா இருக்கும். பலமான பாடி மட்டும் வச்சுக்கிட்டு பலகீனமான மனதை வச்சுக்கிட்டு how can you have a happy life? மாம்சத்தை மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சு. ஏன்னா நீங்க பாக்குறீங்க, இப்ப சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் சென்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they are very particular about the மாம்சா part, very very particular. they don't know anything about சூக்ஷ்மா part. அதே இப்ப நாம யோகா கத்துக்கிறோம் பாத்தீங்களா, அவங்க பாத்தீங்களா அடிக்கடி சொல்றாங்களா 2 வார்த்தையும். நீங்க எந்த யாருகிட்ட வேணா பத்தி பாருங்க, சூக்ஷ்மன்னு. அதனால முதல்ல சொல்வேன், சூக்ஷ்மமா உள்ள ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாதவங்கிட்ட போய் எக்ஸசைஸை கத்துக்க கூடாது. ஏன்னா they very particular about மாம்சா. தட் அதை நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வளர்த்தி வச்சிருந்தாலும் ஸ்தூலமா இருக்கிற மனதை நீங்க பக்குவப்படுத்தாம, ஸ்ட்ரென்தன் பண்ணாம, பலம் இல்லாம பண்ணிட்டீங்கன்னா இது ஒரே ஓவர் நைட்ல என்ன பண்ணிடுத, கொலாப்ஸ் பண்ணி விட்டுரு பாடி. பட்டக்குதா ஏதோ செய்தி கேட்டா உடம்பு எப்படி நீ பில்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு ஒரு மனதுக்குள்ள ஒரு கஷ்டம் வந்தானே எப்படி நடுங்குது, கொலை நடுங்குதுங்கிற ஏன் மனம் அங்க என்னது வீக்கு. ஆனா பாலை பார்த்து எப்படி இருப்பாரு. ஸோ அதுதான் காந்தி சொல்ற மாதிரி யூ ஷுட் வெரி கேர் ஆஃப் அவர் சூக்ஷ்ம, அதாவது நம்மளுடைய மாம்ச பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும், அதை பத்தி கேர் பண்ணாமல இருக்கக்கூடாது. மாம்சா பாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் சூக்ஷ்மா மனம். அப்படி புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும். ஸ்தூலம் எனக்கு மாம்ச பாட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லல சாஸ்திரம். உனக்கு தெரிஞ்சது நீ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் மாம்சா பார்ட், தசை தான் நீ கவனம் வச்சிருக்க. அதை விட இம்பார்ட்டன்ட் சூக்ஷ்மா பார்ட். அப்படி அறிவை பெற்றுட்டு நீ சாப்பிடு, பேலன்ஸ் பண்ணி சாப்பிடு. எது, தசைக்கும் உணவு இருக்கணும், ஸ்தூலத்துக்கு சூக்ஷ்மனா மனம், அது ஸ்தூலங்கிற சூக்ஷ்மத்துக்கு மனம்ங்கிற வேர்டு போடுறேன். தசைக்கும் சத்து இருக்கணும், ஆரோக்கியம் வர மாதிரி உணவா இருக்கணும். சூக்ஷ்மத்துக்கும் மனதுக்கும் அது ஆரோக்கியமான பாரு, அப்புறம் வாயில போடு. இதுதான் டீச்சிங்கே தவிர நீ மாம்ச பாட்டியை விட்டுருல. எப்படி அப்புறம் மாம்சம் நல்லா இருந்தா தானே ஸ்தூல உள்ள உட்காந்துருக்கும், இல்லைன்னா அது டாட்டா பை சொல்லிட்டு வெளியில போயிடும். ஸோ மாம்சா பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதை விட விஷயம் முக்கியமா என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ. வாய்க்குள்ள போடும்போது அது மாதிரி போடு. அப்போ சாத்விகமா சாப்பிட்ற ஃபுட்டுங்கிறது. இன்னொன்னு, சாத்விகமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு லெவலை தாண்டதும் தப்பு. சாத்விகமான உணவா இருக்கணும்,
அளவா சாப்பிட தெரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லது, ஒரு பழத்தை உட்காந்து சாப்பிட்டா, ஜூஸ் குடிச்சா நல்லது, ஒரு நாளைக்கு 6-7 ஜூஸ் குடிச்சா எல்லாம் டப்பா காலியே. எல்லாத்துலேயும் ஒரு மிடில், ஒரு என்ன சொல்றது, ஒரு இது இருக்கணும், அளவு இருக்கணும், மிதம்னு வரும். அது பேர் சமஸ்கிருதத்தில் பேர் மிதம்னு பேர். மிதமா இருக்கணும் எதா இருந்தாலும். ரோட்ல வண்டி போனாலும் எப்படி மிதமான ஸ்பீடில் போகும், மிதமா அதான் மிதம்னா சான்ஸ்கிரிட் வேர்டு. அதாவது பேலன்ஸா இருக்கணும், அதிகமா போயிடக்கூடாது, இல்லாம போயிடக்கூடாது. தண்ணி குடிக்கிறேன் ஒரு நாளைக்கு 8-10 லிட்டர் தண்ணி உட்காந்து குடிக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் தெரப்பில ரொம்ப ஃபேமஸ். என்ன பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அது கரெக்ட் தான், அது பாருங்க, அது கரெக்டா லிங்க் ஆகும் பாருங்க. இப்போ நீங்க காலைல இருந்து சொன்ன ஒரு 3 லிட்டர் தண்ணி குடி, 1 லிட்டர் தண்ணி குடிங்கிறாங்களா, அப்புறம் பாருங்க அந்த 4 மணி நேரம் கேப்போட சொல்றாங்களா, அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வந்துடும். எட்டபாலிக் வேஸ்ட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வர டைம் அது. ஸோ இது நம்ம இது ஒன்னொன்னு நீங்க சிந்திக்க, இது வந்து நான் சாஸ்திரம் கொடுக்கறது ஒரு பார்ட். நீங்க அதை அப்படியே சிந்திக்க எல்லாமே நம்ம ஃபுட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். கம்மிங் டு த ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வரலாம். மந்திரம், சாரி, ஃபர்ஸ்ட் மந்திரம் என்ன? இப்ப இதத்தான் ஃபர்ஸ்ட் மந்திரம் 5வது சாப்டர்ல 5:1, 6ல 5ல 1, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அன்னமசிதம் த்ரேதா விதீயதே தஸ்ய யக சவிஷ்டோ தாதுஸ்தத் புரீஷம் பவதி யோ மத்யமஹ தன்மாக்ஸம் யோ நிஷ்டஹ தன்மனஹ. ஃபர்ஸ்ட் வேர்டு அன்னம் அசிதம். அசித்தம்னா உண்டன்னு அர்த்தம், அன்னம்னா உணவுன்னு அர்த்தம். உண்ட உணவு, வெளியே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. உண்ட உணவு, அசித்தம் அன்னம், உண்ட உணவு. திரேதா விதியதே, 3ஆக விரிகிறது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 அம்சம். தாத்துனா அம்சம்னு பேரு. 3ஆக விரிகிறது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அதுல ஒண்ணுதான் இருக்குன்னு பாக்குற, ஸ்தூலம் தான் கண்ணுக்கு தெரியுது, ஒரு அம்சம் தான் இருக்கு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, திரேதா விதியத்தை 3ஆக விரிகிறது. தஸ்ய யக, யகனா அந்த உண்ட உணவினுடைய, இட்லி நினைச்சுக்கோங்க, எடுத்து வாயில போடுறீங்க, அத தஸ்ய அந்த உண்ட உணவினுடைய ஸ்தவிஷ்டக, ஸ்தூலமான பகுதி. ஸ்தவிஷ்டகனா ஸ்தூலம்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. தாத்துன அம்சம். தவிஷ்டக தாத்து, ஸ்தூலமான அம்சம், நீ கண்ணுல பாக்குற அம்சம். கண்ணுல பார்க்காத அம்சம் உள்ள இருக்கு, ஆனா என் கண்ணுக்கு தெரியறதுன்னு அர்த்தம். இட்லியோட ஒயிட் கலர் அந்த மாதிரி அந்த பகுதி. தாத்துனா அந்த அம்சம். தத்து புரீஷம் பவதி, தத் என்ன நடக்குது, புரீஷம் பவதி, இட் கெட் அவுட்ஸ் ஆஃப் யுவர் பாடி, மலமாக அது வெளியேறி விடுகிறது. பட் வி ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் தட் ஒன்லி. கலர் நல்லா இருக்கா, வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் ஸ்தூல். அது எவ்வளவு ஒரு அறிவில்லாம சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு பாருங்க. வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் த ஸ்தூலா பார்ட் தான். இதுதான் உடம்பு நோய்க்கு காரணமே. அது கலரா இருக்கா, அது ஜிலேபிக்கு என்ன போடுறான், உடனே கலரை போடு, அட்ராக்ஷன். ஸோ அது எல்லாமே என்னதான் வருது, நீ கண்ணில் பார்த்துட்ட அப்படின்னா அது எங்கதான் வரப்போகுது, நாளைக்கு காலையில மலமாக அது பொரீஷம் பவதி. இறைவனோட வாக்குக்கு அங்கெல்லாம் என்ன கிடையாதுங்க, நோ செகண்ட் ஒப்பீனியன். எங்காவது போய் கேட்கலாமா, ஒன்றும் கேட்க முடியாது. இப்படின்னா இப்படித்தான் நீ கண்ணில் பார்க்குறையோ அதெல்லாம் எங்கே வரப்போகுது, நாளைக்கு காலையில் மலமாக அது வெளியில் வரப்போகுது. யக மத்தியமாக, அதுக்குள்ள மத்தியமான ஒரு அம்சம் இருக்கு. நீ சாப்பிட்ற அந்த இட்லிக்குள்ள அதுக்கு கண்ணுக்கு தெரியாது, மத்தியமா ஒரு அம்சம் இருக்கு, புரிஞ்சுக்கோ. கண்ணில எல்லாம் காமினா எல்லாம் காமிக்க முடியாது, மத்தியமா ஒரு அம்சம் இருக்கு. தன் மாம்சம் அது என்னவா மாறும், உடல்ல போய் மாம்சமாக மாறும், தசையாக மாறும். மத்தியமா இருக்கிற அம்சம் இருக்குது, அதுதான் போய் உள்ள உடம்பு போய் என்ன ஆகுது, தசையா மாறுது. யக அனிஷ்டக, அனிஷ்டம்னா அணுவில் இருந்து வந்ததா அனிஷ்டக, சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் அணுக்கு அனிஷ்டக. அப்படின்னு என்ன, சூக்ஷ்மமான அணு. என்னது, சூக்ஷ்மம் தானே, ஆட்டம். அனிஷ்டம் சூக்ஷ்மமானது. மனக இன்ஃப்ளூயன்ஸ் த மைண்ட், மனதை உருவாக்குன்னு எழுதக்கூடாது,
தசை உருவாகுங்கிற மாதிரி இங்க மனம் உருவாதுன்னு எழுதிடாதீங்க. மனதை இன்ஃப்ளூயன்ஸ் த மைண்ட். அடுத்தது மந்திரம் ஆப்பக. இப்ப நீங்க தண்ணி குடிக்கிறீங்க. இப்ப சாப்பாடு சாலிடா சாப்பிடறத பத்தி சொல்லிட்டாரு. ஆப்பக தண்ணீர் எப்படி மூன்றா இருக்கு படிக்கிற பாருங்க. அடுத்த மந்திரம் ஆப்பக பீதா ஸ்த்ரேதா விதீயந்தே தாசாம் யக சவிஷ்டோ தாத்து சன்மூத்ரம் பவதி யோ மத்யமக தல்லோகிதம் யோ நிஷ்டக ச பிராணக. ஆப்பக நீங்க குடிக்கிற பீதா குடிக்கப்பட்ட நீர்னு அர்த்தம். வெளியில் இருக்கிற நீர் இல்ல, பீதா குடிக்கப்பட்ட பருகப்பட்ட ஆப்பக நீர். திரேதா விதியந்தே அதுவும் என்னவா பிரியுது? மூன்றாக பிரிகிறது. எங்க தண்ணீலிமா? எஸ், தண்ணீலி 3 அம்சம் இருக்கு. ஸ்தூலம், மத்தியமம், சூக்ஷ்மம். என்ன சொல்ற? தாசாம் அதில். யக யகன அந்த நீரில் ஸ்தவிஷ்டக தாத்துகு. ஸ்தவிஷ்டக அதே மீனிங் தான். ஸ்தூல ஸ்தூலமான அம்சம். எப்படி பாடி விட்டு வெளியில போகுது? தத்து மூத்திரம் பவதி. தத்து மூத்திரம் பவதி. நீங்க கண்ணுல பாக்குற நீருடைய ஸ்தூல அம்சம் தத்து மூத்திரம் பவதி. சிறுநீராக அது வெளியேறிவிடும். யக மத்தியமக அதே மீனிங் தான். ஏக மத்தியமக அதுல ஒரு மத்தியம் அம்சம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? சொன்னோம் இல்லையா? அது தத்து லோகித்தம் ரத்தமாக மாறுகிறது. லோகித்தம்னா பிளட். பிளட் மத்தியம பகுதி என்னவா மாறுது? பிளட். அடுத்தது யக அனிஷ்டகன் என்னது? சூக்ஷ்மா. அந்த குடிக்கிற நீர் இருக்கிற சூக்ஷ்மமான பகுதி, கண்ணுக்கு தெரியாத தண்ணீர், நீங்க பாக்குற தண்ணீர் இருக்கிற சூக்ஷ்மமான பகுதி சக பிராணக அதுதான் பிராணனாக பிராண சக்தியாக தண்ணிக்குள்ள இருக்கிற சூக்ஷ்மந்தான் பிராணனாக மாறுகிறது. நீங்க சாப்பிட்ற ஸ்தூலம் மனமாக மாறுகிறது. அதாவது கண்ணுக்கு தெரிய ஸ்தூலமான ஃபுட்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, சாலிட் ஃபுட், அதுல இருக்கிற சூக்ஷ்மம் மனதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்க லிக்விடா எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா நீர், அதனுடைய சூக்ஷ்மம் பிராணனை நல்லா வேலை செஞ்சு பாருங்க. சாப்பிடலான்னு தோணாது, கட்ட 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 கட்டன்னு தண்ணி குடிக்கலான்னு தோணுதா? நல்லா திங்க் பண்ணீங்க, நல்லா புரிஞ்சிருந்த விஷயம். நல்லா ஒர்க் பண்ணி பாருங்க. போன பசி அப்படியே தூத்தி நீங்க வேலை செஞ்சு பாருங்க. யோகாவை பண்ணி முடிச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு தான் இருக்கு, சாப்பிடலான்னு தோணாது. ஏன்? தட்ஸ் தி லிங்க். புரிஞ்சுங்களா? அப்போ நீங்க குடிக்கிற தண்ணியுடைய சூக்ஷ்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அம்சம் தான் என்னவா மாறுது? பிராணனாக மாறுகிறது. அப்ப ஸ்தூலமா நீங்க நீர் குடிக்கிறீங்கன்னா அது ஸ்தூலமா இருக்கிறது மூத்திரமா போகுது, மத்தியமா இருக்குது ரத்தமா மாறுது. அந்த இது பிராணனாக மாறுகிறது. சூக்ஷ்மம் என்னவா மாறுது? பிராண சக்தியாக உங்களுக்கு கிடைக்கும் தண்ணி குடிக்கும் போது. அதான் பாருங்க, ஆக்சிடென்ட் ஆனா முதல் அவங்க கேட்பாங்க பாருங்க, நீங்க திங்க் பண்ணி எவ்வளவு, ஏன்னா இதை எடுத்தனா நான் இதுலயே போயிடும், அதனால கட் பண்ணிட்டு வரேன். ஆக்சிடென்ட் ஆகி விழுகுறாங்க, கீழே விழுகுறாங்க, உடனே அந்த பிராணன் குறையுத உடம்புல தண்ணி 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 வாங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்? எல்லாம் லிங்க் பண்ணி பாருங்க, எவ்வளவு உண்மையான கருத்து. இங்க செகண்ட் ஒப்பீனியன் வாங்கவே தேவையில்லைங்க. செகண்ட் ஒப்பீனியன் எல்லாம் கிடையாது. இறைவனோட வாக்குக்கு செகண்ட் ஒப்பீனியனுக்கு நீங்க போனீங்கன்னா, செகண்ட் ஒப்பீனியன் என்ன எப்படித்தான் இருக்குமோ, சரி வேற யார்ட்ட கேட்டு பார்க்கலாமா, அதாவது சந்தேகம்ங்கிறது தான் செகண்ட் ஒப்பீனியன் கூட்டிட்டு போகும். ஸ்ரத்தையோட சொன்னது அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா there is no need of second opinion at all for Shastra, because it is Bhagavan's words. நாம சாப்பிட்றத பத்தி பகவான் சொல்றது. இட்லி எப்படி செய்யறதுன்னு பகவான் சொல்லித்தர தேவையில்லை. நமக்கு வச்சிருக்கிற அல்ப புத்தியில இட்லி எப்படி சுட்டலான்னு தெரியும், கண்டுபிடிச்சுக்கலாம். அதையெல்லாம் சொல்ல தேவையில்லை. நீ போடுறவாறு இட்லி அது உள்ள போய் என்ன பண்ணுது நமக்கு தெரியாது. ஸோ டீச்சிங் அங்க மட்டும்தான் சொல்ற. அடுத்தது பாருங்க, இன்னும் பியூட்டிஃபுல் எண்ணெய் நெய். ஏன்னா இப்ப பயங்கர ஒரு கான்ஃபிளிக்டா சொசைட்டில போய் இதை முடிச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்ற எண்ணெய் மெயினா நெய், பசு நெய் என்ன பண்ணுது?
தேஜோசிதம் திரேதா விதீயதே தஸ்ய யக ஸ்தவிஷ்டோ தாதுஸ்தஸ்தி பவதி யோ மத்யமஹ ச மஜ்ஜா யோ நிஷ்டஹ ச வாக்கு. வாக்கு இப்போ உண்ணப்பட்ட அசித்தம் தேஜக. அக்னினா அந்த தேஜகன அக்னினாங்க இந்த இடத்துல எண்ணெய் நெய்யுக்கு பேரு தேஜகன்னு சொல்றோம். அக்னினா நம்ம என்ன ஒரு பிளேட் அக்னியாக வாங்கி சாப்பிட போறோம்? அப்படி இல்லை. குடிக்கப்பட்ட நெய், பசு மாட்டினுடைய நெய் அப்படி எடுத்துக்கணும். எரும மாட்டு நெய்யெல்லாம் கொண்டாந்தீங்க சேர்த்தி கூடாது. சுத்தமான பசுனுடைய நெய். என்ன நடக்குது பாருங்க, மீனிங் எழுதிக்கலாம். தேஜக அசித்தம் திரேதா, அதே மீனிங் தான் திருப்பி திருப்பி வரும். தேஜகனா அந்த நெய் மட்டும் எடுத்துக்க. அக்னியை அசித்தம் உண்ணப்பட்ட அக்னி அப்படின்னா எண்ணெய் நெய். எண்ணெய் விட நெய் தான். உண்ணப்பட்ட நெய் மூன்றாக பிரிகிறது. விதியதே, நீங்க சாப்பிட்டீங்கன்னா நெய் சாப்பிட்டீங்கன்னா அதுல 3 தத்துவம் இருக்கு. ஒண்ணு இவ்வளவு படிச்சதேதான், சூக்ஷ்மா மத்தியமா சூக்ஷ்மா, சரி ஸ்தூலா மத்தியமா சூக்ஷ்மா. இது எல்லாத்துலயும் இப்ப நெய் சாப்பிடுறீங்க, அப்ப அதுல 3 இருக்கு, ஸ்தூலா மத்தியமா சூக்ஷ்மா. பாருங்க இது எவ்வளவு பியூட்டி பாருங்க நெய்ங்கிறது. தஸ்ய யக ஸ்தவிஷ்டக தாத்து, அதில் இருக்கிற ஸ்தூலம். ஸ்தவிஷ்டன் என்ன? ஸ்தூல. தாத்து என்ன? அம்சம். தத்து அஸ்தி பவதி, அது வெளியில போறதில்லை. நீங்க சாப்பிட்ட சாலிட் ஃபுட்டு, நீர்ல இருக்கிற ஸ்தூல தத்துவம் வெளியில போயிடும். ஆனா நீங்க சாப்பிடுறீங்க பாருங்க நெய்யே, அதனுடைய ஸ்தூலம் வெளியில போறதில்லை. அஸ்தி எலும்பாக மாறுகிறது. It strengthens the bone. It strengthens the bone. அளவா சாப்பிடாது. 1 டம்ளர் நெய்யில ஊத்தி குடிச்சிடாதீங்க. எனக்கு எலும்பு வலிக்குது, 4 நாளா முட்டி வலிக்குது, 1 டம்ளர் நெய்யை குடிச்சலாம். ஐயையோ, மிதம் மிதம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் சாப்பிடணும். புரிஞ்சுங்களா? ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். டாக்டர் அதை சொல்லுவார். கண்ணன் 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க, இல்லை 2 ஸ்பூன், அதுக்கு மேல போயிடக்கூடாது. உடனே 1 டம்ளர் நெய்யில ஊத்தி குடிச்சிடாதீங்க. அப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சு நம்ம கதை வேற கதை, கந்தலாயிரும். அப்போ அது மாதிரி வெளியில போறதில்ல. அஸ்தி, அஸ்தினா எலும்பு, எலும்பாக மாறுகிறது. சரி, மத்தியமாக யக மத்தியமாக சக மஜ்ஜா, மஜ்ஜா போன் மேரோ, அந்த நடுவில் இருக்கிற மத்தியம பகுதி என்னவா மாறுது? இப்ப எலும்புக்குள்ளீங்க ஒரு லிக்விட் இருக்கும், திரவம் ஓடிக்கிட்டு இருக்கும், மஜ்ஜான்னு பேர் அது ஆச்சுங்களா. அந்த எலும்புக்குள் இருக்கிற மஜ்ஜை, தமிழ்லயும் மஜ்ஜைன்னு தான் நினைக்கிறேன், எலும்பு மஜ்ஜை. எது? அந்த நெய்யில் இருக்கிற மத்தியம அம்சம் போன் மேராவா மாறுது. போன் மேரா தாங்க போனை ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கிறது. புரிஞ்சுங்களா? அதுக்குள்ள இருக்கிற அது பிளட் தான் கொண்டு அங்க என்னவா மாத்துவோம், போன் மேராவா மாத்தி உள்ள வச்சிருக்கு போனுக்குள்ள. தட்ஸ், நம்ம வெளியே இருக்கிற கால்சியத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கோம். உள்ள இருக்கிற போன் மேரா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போன் ஸ்ட்ரென்த் ஆச்சுங்களா. அடுத்து இன்னொன்று இருக்கா நெய்யில, சூக்ஷ்மா அனிஷ்டகா. யக அனிஷ்டக ச வாக்கு, அது வாக் சக்தியாக வெளிப்படுகிறது. ஒருத்தர்கிட்ட வாக்கு சக்தி இருக்குது, பேசுகிற திறமை. ஒரு டீச்சரா இருக்காங்க, அதனால பாருங்க நம்ம நிறைய சேன் பண்றோம், நிறைய டீச் பண்றோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க டாக்டர்? நிறைய நெய் ஊத்தி சாப்பிடுங்க ஆண்டி, நிறைய நெய். ஏன்னா அந்த வாக்கு நீட்ஸ் மோர் சூக்ஷ்மா அம்சம் ஆஃப் கீ. அது நீங்க உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் பேலன்ஸ் ஆகும், இல்லைன்னா வயிறு பக்கம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனாலதான் ஐயர்கள் என்ன சொல்ல, மந்திரம் படிக்கிறவங்க நிறைய நெய் ஊத்தி சாப்பிட்டு, நெய் இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கலாம், எல்லாம் கிளியரா. நீங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எல்லாமே கிளியர் ஆயிரும். நெய் தான் என்ன ஆகுது, அது சூக்ஷ்மா அம்சம் ஆஃப் நெய் தான் வாக்காக, வாக் சக்தியாக வெளிப்படுகிறது. இன்னும் ஒரு மந்திரம் இருக்கு, நம்ம அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.